வெல்கம் டு அஷ்ரதா ஃபேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெகந்தி வீடியோவில் கட் ஒர்க் மெகந்தி டிசைன், ரிவர்சிபிள் ஃபில்லிங்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை மதுபனி ஒர்க் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டிசைன் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த நெகட்டிவ் ஒரு இன்வர்ஸ் ஃபில்லிங் பார்த்துப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபில்லிங்ஸ் போல் தான் வந்து இந்த டிசைன் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ என்னடா இவங்க வந்து இன்வர்ஸ் ஆர் நெகட்டிவ் ஃபில்லிங்ஸை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஸோ இந்த டிசைன் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, யூடியூப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது என்னென்னா, ஒரு ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்கேன். நம்மளுடைய சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணதுனால டிசம்பர் 5க்குள்ளே, ஓகே, டிசம்பர் 5க்குள்ளே 500 மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50 டேஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ இதில் வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். பட் நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 150 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து 350 ருபீஸ் வந்து சர்டிஃபிகேட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஆஃபர் வந்து நான் 500 சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணதுனால இந்த ஆஃபர் வந்து கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் இந்த டிசைன் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வந்து ஸ்பைரல் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த சைஸில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஒரு சில பிளேஸில் வந்து நிறைய ஸ்பேஸ் விட்டு வந்து ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அங்கே வந்து நான் ஏன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன்னா இது போல் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஸ்பைரல் மட்டும் ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை அங்கே வந்து எனக்கு ஸ்பேஸ் விட்டு அந்த ஸ்பேஸில் வந்து நான் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ என்ன பண்ணுறேன்னா இது போல் அவுட்லைன் கொடுத்துட்டு நான் உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்பைரல் வந்து கிட்ட ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ட்ரா பண்ணியிருந்தாலும் உங்களுடைய விருப்பம்தான். ஸோ நான் அவுட்லைன் கொடுத்துட்டு நான் உள்ளே ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். மோஸ்ட்லி வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் அவுட்லைன் கொடுக்காம வந்து நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மெகந்தி வந்து நீங்கள் போட்டிருக்க ஸ்பைரல் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளெலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு மெகந்தி ஃபில் பண்ண சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் டிசைனில் அகெயின் ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீஃபு, ஓகேங்களா. ஸோ இது போல் ஆர்டின் ஷேப்பு பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சாரி, லீஃப் சொல்லிட்டேன், ஆர்டின் ஷேப் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்ட போடுறதா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை நான் ஒரு பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வேணான்னா நீங்கள் கிட்ட வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் டிசைன் தான் வந்து இந்த டிசைனில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிசைன் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளவர் ஏதாச்சும் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து நிறைய வேண்டாம்னா நீங்கள் அந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லீஃப் இருக்குது. ஸோ லீஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இங்கே பெட்டல்ஸ் வந்து ஆர்டின் ஷேப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன்ல, அங்கே வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் பெட்டல்ஸ் கூட ட்ரா பண்ணிவிட்டு ஒரு நியூ டிசைனாக வந்து நீங்கள் கொண்டு வரலாம், இல்லை லீஃப் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ எம்டியாக இருக்க பிளேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்ன லீஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் எம்டியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். சர்க்கிள் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டு நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற எல்லா டிசைனும் வந்து ப்ரைடல் ஒர்க்குன்றதுனால உங்களுடைய மெகந்தி கோனுடைய டிப்பு வந்து ஸோ சின்ன சைஸாக வந்து கொண்டு வந்துக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் போடுற ஒர்க் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கும். ஸோ செகண்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் டிசைனில் இது போல் ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்பைரல் தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது போல் ஸ்பைரல் வந்து உங்களுக்கு எந்த சைடெலாம் வந்து ட்ரா பண்ணணுன்னு தோணுதோ நீங்கள் அந்த சைடெலாம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பைரல் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நீங்கள் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து நீங்கள் சர்க்கிள் தான் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வேறு ஷேப் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ நீங்கள் சும்மா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிசைன்லாம் நல்லா இருக்குமான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது அது நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியாக தான் இருக்கணும். ஸோ அவுட்லைன் கொடுத்துட்டேன். அவுட்லைன் கொடுத்துட்டு மெகந்தி ஃபில்லிங் கொடுத்துக்கலாம்.
அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், இந்த 150 ருபீஸ் கிளாஸில் வந்து என்னெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன மிக்ஸாலஜி கிளாஸும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். பிஸ்னஸ் கிளாஸும் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் வந்து இன்னொரு டவுட்டும் வரும். இப்போ நான் சொன்னதில் வந்து பேசிக் கிளாஸ் இருக்குது, அட்வான்ஸ் கிளாஸ் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் கிளாஸு, என்ன மிக்ஸாலஜி கிளாஸு, இது தனித்தனியாக வந்து நான் பே பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டால் கிடையாது. இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் 150 ருபீஸ்ன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஆஃபர்ன்றதுனால இந்த ப்ரைஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ நம்ம 4th டிசைனில் என்ன பண்ணுறோம்னா, 2 சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். 2 சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஆர்ம்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு திலகம் ஷேப்பில் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து இது போல் டிசைன் தான் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து இன்னும் கூட பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்க பார்த்தீங்களா, அங்கே இன்னொரு லேயர் கூட நீங்கள் ஆர்ம்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெட்டல்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதை ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லீஃப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இன்னும் எம்டியாக பிளேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இல்லை இது போல் வந்து சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்க பிளேஸில் வந்து சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நான் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே வந்து ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.